ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி இஷ்யூஸ். பிக் பாஸ் 9 தமிழ் வந்துட்டு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸோடு தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ஐப்புன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து 4 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அதை பண்ணுவீங்க நம்புகிறேன். லைக் அந்த ஐப் பட்டனை மறந்துடாதீங்க மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே கேட்குறது என்னென்னா, கன்னடா பிக் பாஸில் வந்துட்டு ஐ லோகோன்றதை ரிவீல் பண்ணிட்டாங்க. தெலுங்கில் வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்து. மலையாளமில் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு. எப்போ ப்ரோ தமிழுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது எல்லாமே புரியுது. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான். எப்போ ஆரம்பிக்க போகுது, கண்டஸ்டன்ஸ்லாம் செலக்ட் பண்ண வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்புறம் ஓஸ்ட் யாருன்றதை நம்ம முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு திருப்பி சொல்லிக்கிறேன். ஓஸ்ட்ன்றது நன்னனதன் நம்ம விஜேஎஸ் தான் வந்துட்டு ஓஸ்ட் பண்ண போகிறாரு. அவர் வந்துட்டு லாஸ்ட் சீசனே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மக்களே நல்லாவே பண்ணார். நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு சீசன் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு தெரியல, ஏதோ ஒரு 2-3 சீசன் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. இந்த சீசன் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸில் கமல் சார் பண்ண போகிறாரு, சிம்பு பண்ண போகிறாங்க, சிவகார்த்திகேயன் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு. அஃபிஷியலாக சொல்கிறேன், சிஜிஎஸ் அவர்கள் தான் வந்து பிக் பாஸ் 9 ஹோஸ்ட் பண்ணுவார். அது வந்துட்டு நம்ம ஜியோ ஸ்டார் அந்த டீம் இருக்காங்கள்ல, அதில் சவுத் ஹெட் நம்ம கிருஷ்ணன் குட்டி அவர்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அஃபிஷியலாகவே சொல்லிட்டார். நேற்றும் சொல்லியிருந்தோம் விஜிஎஸ் அவர்கள் தான் பண்ணுவாருன்னு சொல்லி. அதேமாதிரி விஜிஎஸ் அவர்கள் தான் பண்ண போகிறாரு பிக் பாஸ் சீசன் 9. ஸோ எப்போ ப்ரோ இந்த ஐ லோகோன்றது எப்போ ப்ரோ வரும், ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஐ லோகோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம ஐ லோகோன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. அதுக்கான ஒர்க்ஸு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோமோ வந்துட்டு நம்ம வந்துட்டு செப்டம்பர் அந்த ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோமோன்றதை நம்ம ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கு எதிர்பார்க்கலாம். கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி ப்ரோ, அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் புரியுது. கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு இப்பயே சில பேர்லாம் ப்ரோ இவங்க தான் லிஸ்ட்டு, இவங்க வராங்க, திவாகர் வராங்க, பூனம் பாஜ் வராங்க, அஸ்வின் குமார் குகுத் குமாரில் வந்தார் இல்லையா, அவர் வராங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு சில பேர்லாம் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. அதை எதுவுமே நம்பாதீங்க, எல்லாமே வந்துட்டு அவங்களோட கற்பனையில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ டீம் வந்துட்டு கண்டஸ்டன்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இதில் ஷார்ட் லிஸ்ட் இதில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 70 to 80 கண்டஸ்டன்ஸை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணினதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு போர்ட்ஃபோலியோ சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கான வேலைகளை பிக் பாஸ் டீம்ன்றது அதை ஆரம்பித்து பயங்கர சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு, விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்ல வேணும். ஸோ நீங்கள் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9th சீசனுக்கு உங்களை மாதிரியே நானுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். ஸோ 9th சீசன் 8th சீசன் மாதிரி இருக்காதுன்றது ஒரு நம்பிக்கையில் இருக்க மக்களே. ஏன்னா 8th சீசனில் வந்துட்டு என்ன மாதிரி கேம்ஸ் வச்சாங்க, எந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை சூஸ் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த சீரியல் ஆர்டிஸ்டாகவே எடுத்து ஒரு மாதிரி பண்ணி கிளம்ஸி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த வாட்டி ரொம்ப யூனிக்காக பண்ணுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் இயரே வந்துட்டு ஃபினாலே அப்போது நம்ம பாலா சார் வந்துட்டு சொல்லியிருந்தார், நிறைய புது கலவைகளோடு வேறு மாதிரி 9th சீசன்றது வரும்ன்றத சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்க போகுது 9th சீசனு. மோஸ்ட்லி அக்டோபர் 5th அன்றைக்கி ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கான 99% சான்சஸ் ஆர் தேர் மக்களே. அக்டோபர் 5th அன்றைக்கி பிக் பாஸ் 9 தமிழுக்கான கிராண்ட் லான்ச்ன்றது நடக்கும். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அது ஆல்ரெடி அக்டோபர் 15 வந்துச்சு, 1.5 மாதம், கரெக்டாக 1.5 மாதம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த ஐ லோகோ இந்த மாதம் எண்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த வைப்புக்குள்ளே போயிடும். எல்லாருமே வந்துட்டு இப்போயே கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படி இப்படின்னு போடுறாங்க. எல்லாருமே கேட்குறீங்க ப்ரோ இவங்க வராங்களா அவங்க வராங்களான்னு சொல்லி. யாருமே கன்ஃபார்ம் ஆகலை மக்களே. ஏன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வேலை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கால் பண்ணணும், செலக்ட் பண்ணுற லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு செப்டம்பர் மிட் வாக்கில் தான் நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு எதாக இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போது விஜிஎஸ் தான் வந்துட்டு பிக் பாஸ் 9 தமிழை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. அக்டோபர் 5th மோஸ்ட்லி ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஐ லோகோன்றது நம்மளுக்கு ஆகஸ்ட் லாஸ்ட் வாக்கில் நம்மளுக்கு வரும் மக்கள், எண்டு வாக்கில் வரும். ஃபஸ்ட்டு ப்ரோமோன்றது நம்ம செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் இல்லை செகண்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதானா ப்ரோ, வேறு என்ன ப்ரோ அப்டேட் நீங்கள் கேட்குறது புரியுது. வேறு என்னென்னா இந்த வாட்டி ரொம்ப யூனிக்காக பண்ணலான்ட்டு இருக்காங்களாம். என்ன ப்ரோ யூனிக்கு, லாஸ்ட் சீசனும் அதான் ப்ரோ சொன்னாங்க. வீடு என்ன ப்ரோ 2ஆக பிரித்து அந்த லாஸ்ட் சீசன் மாரியே பண்ண போகிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி சீசன் மாரி பண்ண போகிறாங்க, என்ன ப்ரோ பண்ண போகிறாங்கன்னு கேட்குறது புரியுது. இந்த வாட்டி ரொம்ப யூனிக்காக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு உள்ளே அப்படி தான் பேச்செல்லாம் போயிட்டுருக்கு.
ப்ளஸ் கண்டஸ்டன்ட் செலெக்ஷனுமே இந்த வாட்டி ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ வந்துட்டு பயங்கரமாக இருக்க போகுது பிக் பாஸ் சீசன் 9ன்றதை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் பிக் பாஸ் 9 தமிழில் வந்தால் நல்லா இருக்குன்றதை நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.